ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பொது தமிழில் இருக்க தமிழறிஞர்கள் அந்த டாப்பிக்கில் வந்து வாணிதாசன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா வாணிதாசனை பற்றி இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் என்ன மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வாணிதாசனை பற்றி இதுக்கு முன்னாடி வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். யாருக்காச்சும் டெஸ்ட் சீரிஸ் வந்து ஃப்ரீயாக அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் சேனலில் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தேவையான ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். யாருக்காச்சும் வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணி ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். சரி வாங்க நீ கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வாணிதாசன். அடுத்து பாருங்கள், பொறுத்த சொல்லியிருக்காங்க. அந்த சைடு வந்து கவிஞர்களும் அந்த சைடு வந்து இயற்பெயரும் கொடுத்துருக்காங்க. அதை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. முடியரசன் அவருடைய இயற்பெயர் என்னென்னு பார்த்தோம்னா துரைராசு. அடுத்தது சுரதா அவருடைய இயற்பெயர் என்னென்னு பார்த்தோம்னா ராஜகோபாலன். அடுத்தது பாருங்கள் கண்ணதாசன் அவருடைய இயற்பெயர் என்னென்னு பார்த்தோம்னா முத்தையா. அடுத்தது பாருங்கள் வாணிதாசன் அவருடைய இயற்பெயர் என்னென்னு பார்த்தோம்னா துரைராசு. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2413. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது எதுன்னு கேட்டிருக்காங்க. செவாலியர் விருது. கரெக்டாக பார்த்துக்கோங்க. வாணிதாசனுக்கு செவாலியர் விருது கொடுத்தது யாருன்ற மாதிரி கூட அப்படியே மாற்றி கூட கேட்கலாம். அதுக்கான ஆன்சர் வந்து ஃப்ரெஞ்சு அரசு. கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். சப்போஸ் யாராச்சும் அது பார்க்காம இருந்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் வந்து தமிழ் அறிஞர்கள்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா அதேமாரி வந்து தமிழறிஞர்கள் வந்து பற்றி இதுக்கு முன்னாடி கேட்ட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் இதை மாதிரி பிடிஎஃபாக வந்து கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸில் யாராச்சும் பார்க்காம இருந்தால் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த பிடிஎஃப் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். யாருக்காச்சும் வேணும்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அடுத்த வருஷம் பாருங்கள், வாணிதாசனுக்கு வழங்கப்பட்ட விருது செவாலியர் விருது. இப்போ தான் நம்ம பார்த்தோம், அதே வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்த வருஷம் பாருங்கள், இயற்பெயர் கொடுத்துருக்காங்க. அந்த சைடு வந்து ஆசிரியர் பேர் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. பாரதியாரோட இயற்பெயர் என்னென்னு பார்த்தோன்னா சுப்பிரமணியம். அடுத்து வந்து பாரதிதாசன் அவருடைய இயற்பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுப்ரதினம். அடுத்து வந்து சுரதாவோட இயற்பெயர் என்னென்னு பார்த்தோம்னா ராஜகோபாலன். அடுத்து வாணிதாசன் அவருடைய இயற்பெயர் என்னென்னு பார்த்தோம்னா அரங்கசாமி. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4312. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழே காண்பவற்றுள் பொருத்தமற்றதை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தவறாக வந்து என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் சி நீதிநெறி விளக்கம், கந்தர் கலிவெண்பா, கந்தர் அனுபூதி, முத்துக்குமாரசாமி பிள்ளை தெம்மி ஆகிய நூல்களை குமரகுருபரர் பாடினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து தவறாக இருக்குது. மற்றதெல்லாம் பாருங்கள். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்பட்டவர் புதுவை அடுத்த வில்லியனூரில் பிறந்த வாணிதாசன். அது கரெக்டாக தான் இருக்குது. அதிலே பாருங்கள், அந்த ஃபஸ்ட் பாயிண்ட்லேயே பாருங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று அழைக்கப்படுவர் வந்து வாணிதாசன். அவர் எங்கே பிறந்தார்னு பாருங்கள், புதுவை அடுத்த வில்லியனூர். கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது திரைக்கவி திலகம் மருதகாசி பாடல்கள் என்னும் தலைப்பில் மருதகாசின் பாடல்கள் தொகுக்கப்பட்டு வெளிவந்துள்ளது. இதில் இருந்து நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும். திரைக்கவி திலகம் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மருதகாசி. அடுத்து பாருங்கள், காரைமுத்து புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமகப்பிரியா என புனைப்பெயர்கள் கண்ணதாசனுக்கு உண்டு. இது கரெக்டாக தான் இருக்குது. கரெக்டாக பார்த்துக்கோங்க. கண்ணதாசனுக்கு இருக்கிற புனைப்பெயர்கள்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்த வருஷம் பாருங்கள், தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்னும் நூலை வெளியிட்ட கவிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. வாணிதாசன். கரெக்டாக பார்த்துக்கோங்க. புதுசாக இருக்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செப்பரேட்டாக வந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு கரெக்டாக டாபிக் வைஸ் ஒவ்வொரு அறிஞர்கள் நேம் எழுதி செப்பரேட்டாக ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் டைமில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. சப்போஸ் நீங்கள் இப்போ வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது
பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து அவர்களோட படைப்பு நூல்கள் கொடுத்துருக்காங்க. அந்த சைடு வந்து ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. அதை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள், கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள். புத்தகச்சாலை அது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தோம்னா பாரதிதாசனுடைய படைப்பு. அது தீக்குச்சிகள் அது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தோம்னா அப்துல் ரகுமானோடைய படைப்பு. அடுத்தது வந்து சிக்கனம் அது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தோம்னா சுரதாவுடைய படைப்பு. காடு வந்து வாணிதாசன். கரெக்டாக பார்த்தோம். இதுக்கான ஆன்சர் வந்து 3, 4, 2, 1. அடுத்த வருஷம் பாருங்கள். எத்திராசுலு என்கிற அரங்கசாமி என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா வாணிதாசன். எத்திராசுலு என்கிற அரங்கசாமி என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் வந்து வாணிதாசன். அடுத்த விஷயம் பாருங்கள், இதுவும் ரிப்பீட் ஆகிருக்கு. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று பாராட்டப்படும் தமிழ் கவிஞர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, வாணிதாசன். திரும்ப அதே தான் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என அழைக்கப்படுபவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. வாணிதாசன். இந்த கொஸ்டினே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 டைம் 3 டைம் கேட்டாங்க. எந்த கொஷின்ஸ்லாம் ரொம்ப ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கோ அந்த கொஷின்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது மேட்ச் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஆசிரியர்கள், அந்த சைடு வந்து சிறப்பு பெயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒட்டக்கூத்தர் அவருடைய சிறப்பு பெயர் என்னென்னு பாருங்கள், கவி ராட்சசன். அடுத்தது வந்து திருநாவுக்கரசர் அவருடைய இயற்பெயர் பாருங்கள், வாகீசர். அடுத்தது வந்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அவருடைய இயற்பெயர் என்னென்னு பாருங்கள், திவ்ய கவி. அடுத்து வாணிதாசன் வந்து பாவலர்மணி. கரெக்டாக பார்த்துங்க. புதுசாக இருக்கிற மாதிரி இருந்தால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒட்டக்கூத்தர் வந்து கவி ராட்சசன் என அழைக்கப்படுவார் யார், அது மாதிரி கூட கேட்கலாம். ஒட்டக்கூத்தர். திருநாவுக்கரசர் வந்து வாகீசர். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் வந்து திவ்ய கவி. வாணிதாசன் வந்து பாவலர்மணி. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொறுத்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த சைடு வந்து நூல்கள் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு வந்து ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டாக வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. பூங்கொடி இது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தோன்னா முடியரசனுடைய படைப்பு. அடுத்து வந்து கொடிமுல்லை அது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தோம்னா வாணிதாசனுடைய படைப்பு. அடுத்து அட்டனத்தி ஆதிமந்தி அது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தோன்னா கண்ணதாசனுடைய படைப்பு. அடுத்து வந்து பட்டத்தரிசி அது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தோன்னா சுரதாவுடைய படைப்பு. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3, 4, 1, 2. அடுத்த வருஷம் பாருங்கள். சரியாக பொறுத்துக்க. இந்த சைடு நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு வந்து நூல்கள் கொடுத்துருக்காங்க. அது கரெக்டாக வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. சுரதா வந்து பாருங்கள், எச்சில் இரவு. அடுத்தது வந்து முடியரசன் பாருங்கள், பூங்கொடின்னு வந்தாலே முடியரசன் தான். அது வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது வாணிதாசன் வந்து கொடிமுல்லை. அடுத்தது பாருங்கள் ஆலந்தூர் மோகனரங்கன் அவருடைய படிப்பு பார்த்திங்கன்னா பள்ளிப்பறவைகள். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 3, 4, 1, 2. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவாலியர் விருது பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாணிதாசன். இந்த கொஸ்டினும் அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. வாணிதாசன். கரெக்டாக பார்த்துக்கோங்க. பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் வந்து வாணிதாசன். இல்லைன்னா மாற்றி கூட கேட்கலாம். வாணிதாசன் வந்து தொடக்க கல்வியை வந்து யாரிடம் வந்து பயின்றார் அது மாதிரி கேட்கலாம். பாரதிதாசன். அடுத்தது கவிஞர்களும் அவருடைய இயற்பெயரும் கொடுத்துருக்காங்க. அதை வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், கண்ணதாசன் அவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா முத்தையா. அடுத்து வாணிதாசன் அவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தோன்னா எத்திராசு. அடுத்து பாருங்கள் சுரதாவுடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தோன்னா ராஜகோபால். அடுத்தது பாருங்கள் பாரதிதாசன் அவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினம். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 4, 3, 1, 2. அடுத்தது பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவாலியர் என்ற விருதினை பெற்றவர் யார்? வாணிதாசன். இதுவும் பாருங்கள் ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்த விஷயம் பாருங்கள். பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருதினை பெற்றவர் வாணிதாசன். இதுவும் பாருங்கள் அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு கொஸ்டின், கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்த விஷயம் பாருங்கள். திரும்ப அதே தான் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருது பெற்ற கவிஞர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. வாணிதாசன். அடுத்தது
இந்த சைடு வந்து புனைப்பெயர்கள் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு வந்து இயற்பெயர் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள், புதுமை பித்தன் அவருடைய இயற்பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா விருதாச்சலம். அடுத்து பாருங்கள், ஈரோடு தமிழின்பன் அவருடைய இயற்பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெகதீசன். கரெக்டாக பார்த்துக்கோங்க, ஈரோடு தமிழின்பனோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ஜெகதீசன். இதுமாரி புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து வாணிதாசன் அவருடைய இயற்பெயர்னு பார்த்தீங்கன்னா எத்திராஜ். அடுத்து பிறகு கண்ணதாசன் அவருடைய இயற்பெயர்னு பார்த்தோன்னா முத்தையா. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4123. அடுத்தது பாருங்கள், தமிழகத்தின் ஓட்சாத் என்று பாராட்டப்படுபவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. வாணிதாசன். இதே தான் அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. கரெக்டாக பார்த்துக்கோங்க. தமிழகத்தின் ஓட்சாத் என்று பாராட்டப்படுபவர் வந்து வாணிதாசன். அடுத்தது பாருங்கள், இந்த சைடு கவிஞர் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு வந்து பட்டப்பெயர்கள் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. மருதகாசின்னா நமக்கு தெரியும், திரைக்கவி திலகம். அடுத்து பாருங்கள், வாணிதாசன்னா பாவலர் மணி அவருடைய பட்டப்பெயர். அது சுரதா வந்து கலைமாமணி சொல்கிறாங்க. அடுத்து முடியரசன் வந்து கவியரசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3142. கவியரசு பார்த்திங்கன்னா கண்ணதாசனையும் சொல்லுவாங்க, முடியரசனும் சொல்லுவாங்க. முடியரசனுக்கு வந்து கவியரசு இன்னும் பட்டம் வழங்கியவர் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா குன்றக்குடி அடிகளார். அவரை தான் வந்து வழங்கியிருப்பாங்க. நார்மலாக வந்து கவியரசுன்னு சொன்னால் நம்ம கண்ணதாசன் தான் சொல்லுவாங்க. அது கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், பாரதிதாசனின் அழகின் சிரிப்பு நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. எழிலோவியம். இதை அப்படியே கூட மாற்றி கூட கேட்கலாம். வாணிதாசன் வந்து எழிலோவியம் என்னும் நூலை வந்து எந்த நூலை பின்பற்றி எழுதினார், அது மாதிரி கூட கேட்கலாம். ஸோ அழகின் சிரிப்பு கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது, வாணிதாசனின் நூல்கள் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம். இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா அவருடைய நூல்கள் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்னும் நூலை வெளியிட்ட கவிஞர் வாணிதாசன். இதுவும் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு, கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்த சைடு வந்து சிறப்பு பெயர் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு வந்து ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. அதை வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. விடுதலை கவி என பாராட்டப்படும் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. பாரதியாருக்கு வந்து நிறைய நேம்ஸ் இருக்குது, கரெக்டாக பார்த்துக்கோங்க. விடுதலை கவி, மகாகவி, தேசிய கவி, செல்லிதாசன், இந்த 4 பேர் இருக்குது, கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது திவ்ய கவி என அழைக்கப்படுவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. பிள்ளை பெருமாள் ஐயங்கார். இதுவும் ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்தது பாருங்கள், கவிஞர் என அழைக்கப்படுவர் வந்து வாணிதாசன். அடுத்தது கவிக்கோ என அழைக்கப்படுவர் பார்த்திங்கன்னா அப்துல் ரகுமான். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 3421. அடுத்து பாருங்கள், தமிழகத்தின் ஓட்சாத் என புகழப்படுபவர். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, வாணிதாசன். இதே தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 4-5 டைம் கேட்டாங்க இதே கொஸ்டின். அடுத்தது பாருங்கள், இந்த சைடு வந்து படிப்பு கொடுத்துருக்காங்க, அந்த சைடு வந்து ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. அதை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு சிக்கனம், அது வந்து யாருடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா சுரதாவுடைய படிப்பு. அடுத்து வந்து மனிதநேயம், அது வந்து யாருடைய படிப்புன்னு பார்த்தோன்னா ஆலந்தூர் கோ மோகனரங்கம் அவருடைய படிப்பு. அடுத்து வந்து காடு வந்து யாருடைய படிப்புன்னு பார்த்தோன்னா வாணிதாசன் அவருடைய படிப்பு. அடுத்தது பாருங்கள், விலைகளெல்லாம் வேள்விகளே, அது வந்து யாருடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் தாராபாரதி அவருடைய படிப்பு. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 3241. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வாணிதாசனால் எழுதப்பட்ட பாடல் தொகுப்பின் பெயரை கூறுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து வாணிதாசனால் எழுதப்பட்ட பாடல் தொகுப்பின் பெயர் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. குழந்தை இலக்கியம். அவ்வளோதான். வாணிதாசன் பற்றி கொஷின்ஸ் வந்து அவ்வளோதான். அப்போது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் அடிக்கடி ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. வாணிதாசன் பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டும் வந்து நான் எடுத்து கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்க்கலைன்னா நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். தமிழறிஞர்னு சொல்லிட்டு தனியாக ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன்.
அதில் வந்து எல்லா அறிஞர்கள் பற்றியும் இதுக்கு முன்னாடி கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வீடியோஸ் கொடுத்துருக்கேன். சரிங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ.